எல்லாருக்கும் வணக்கம். இல்லை நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆலமரம் 75 வருஷமாக இந்த ஆலமரம் எவ்வளோ விழுதில் போட்டு எப்படி கம்பீரமாக நிற்கி நேற்று வந்த பிளேடு எங்களை என்ன பண்ணிடும், நேற்று மலையில் முளைச்சா காணா இதெல்லாம் தற்கொலைங்க, எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எகத்தாளமாக நக்கலாக விமர்சிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் அந்த பிளேடு ஷார்ப்பாக கத்தியாக மாறின உடனே ஒரு 25 நிமிஷம் பேசி இல்லை 15 நிமிஷம் தான் பேசியிருப்பார் நேற்று. அதாவது இதுக்கு முன்னாடி மாநாட்டில் ஒரு 40 நிமிஷம் பேச்சு, நேற்று அம்பேத்கரோட புத்தக வெளியீட்டுல ஒரு 15 நிமிஷம் ஸ்பீச். மொத்தம் கேட்டாலே 1 மணி நேரம் தான் பேசியிருப்பாரு. இந்த 1 மணி நேரம் ஸ்பீச்சுக்கே ஒட்டு மொத்தமாக உட்காந்து அந்த ஆலப்பரப்பும் விழுதலும் வந்து கதறதை பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. அப்புறம் எதுக்கு இந்த வீரவசனம், சண்டைக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக சொல்ல வேண்டியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒப்பறிக்க வேண்டியது. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் கேட்டிங்கன்னா, நேற்று எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அவருடைய புத்தக வெளியீட்டுல தளபதி விஜய் அவர்கள் ஒரு 15 நிமிஷம் பேசினார்ப்பா. அந்த 15 நிமிஷம் ஸ்பீச்சுக்கு எவ்வளோ கதறல்கள். நேற்று நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கதறல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. எவ்வளோ கதறலுக்கு தான் நம்ம வந்து பதில் சொல்ல முடியும். ஒட்டு மொத்தமாக கதறலுக்கு நம்ம வந்து இன்றைக்கி பதில் சொல்லலாம். அதாவது கதறிட்டு போனால் கூட பரவாயில்ல. இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்சி ஆக்ஷன் எடுக்காங்க அந்த காவல்கிட்ட சொல்லி. அதாவது அவங்க வந்து கட்சி கூட எங்கேயும் ஏற்றக்கூடாது, பெர்மிஷன் வாங்கிட்டாலும் பாருங்கள், யாருக்கே பெர்மிஷன் வாங்கினா அதில் வேறு பெர்மிஷன் வாங்கி எல்லாத்தையும் செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மாநாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலைய விட்டாங்கல்ல, இப்போ வந்து கட்சி கொடியை ஏற்றுறதுக்கே அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக பண்ண சொல்லியிருக்காங்களா. அதுக்கடுத்தப்பெல்லாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் எதுவும் வழங்க போகிறாங்களா, அங்கே போய் அவங்க வந்து பண்ண விடாமல் தடுங்க விட்டா. இனிமேல் தமிழை வச்சுக்கிறதுடைய தோழர்கள் வெளியே நடமாடவருக்கு எதுவும் சர்டிஃபிகேட் கேட்பாங்களா என்னன்னு தெரியல. இப்போ நீங்களாம் அடையாள அட்டை வச்சிருக்கீங்களா, வச்சாதான் நீங்கள் வந்து வெளியே நடமாடணும், இல்லைனா நீங்கள் வெளியே நடமாடக்கூடாது அப்படின்னு வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி அவங்கள்ட்ட பேசணும்னு நினச்சேன். அதாவது இன்னைக்கு தமிழை வச்சுக்கிறதுடைய தோழர்கள் கீழ்ப்பம் சேர்த்துப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வச்சுக்கிறது கொடியை வந்து ஏற்ற போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் முறைப்படி கேட்டிருக்காங்க. அவங்க ஏற்றலாம் சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். அவங்க வந்து அதை சொன்னதுக்கப்புறம் தான் போயிருக்காங்க. திரும்ப காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பெர்மிஷன் வாங்கலை, நீங்கள் முறைப்படி வாங்கணும் அப்படின்னு என்ன பெர்மிஷன் வாங்க சொல்கிறாங்கன்னு நம்மளுக்கே புரிய மாட்டேங்குது. அங்கே உள்ள தோழிகளே சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வாங்கித்தானே வந்தோம், திடீர்னு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் இன்னொரு வேற ஒரு பெர்மிஷன் வாங்குற மாதிரி என்னமோ சொல்கிறாங்க, கொடி ஏற்ற விட மாட்டேங்கான்னு சொல்லி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அல்லாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மழை தண்ணீர் கலந்த குடிநீரை குடிச்சு பாதிக்கப்பட்டாங்கல்ல, அது குரோம்பேட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அவங்கள போய் பார்த்து அந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்குறதுக்கு தமிழை வச்சுக்கிறது தொடர்பில் போயிருக்காங்க. அங்கேயுமே நிப்பாட்டி நிவாரணம் வழங்குறதுலாம் முறைப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் வாங்கணும். எப்பா என்னப்பா இது, ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஓடி போய் அவங்க சொந்த காசை போட்டு செலவு பண்ணி நிவாரணத்தை வழங்குறதுக்கு என்னப்பா பெர்மிஷனு புரியல. அவங்க எதுவும் பார்த்தீங்கன்னா 1000 லட்சக்கணக்கான மக்களை திரட்டிட்டு அங்கே போய் கூட்டம் போட்டாங்களா என்னன்னு கேட்குறேன். ஸோ எதுக்கு தான் நிவாரணம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோக்குள்ள. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அந்த பயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இவங்க வந்து பேர் வாங்குறாங்க, தமிழை வச்சுக்கிறது தோழர்கள் எங்கே பார்த்தாலும் அவங்களுடைய முகங்களாக இருக்குது, அது இளைஞர் பட்டாளமாக இருக்குது, வீடு கொண்டு நிற்கிறாங்க. நேற்று வேற விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு பேசிட்டாரு அப்படின்னு அதுக்கு ரியாக்ஷனா, எதுக்கு இதெல்லாம்? அப்போ நீங்கள் மட்டும்தான் உங்களுடைய கட்சி கொடி மட்டும் தான் பறக்கணுமா, நீங்கள் மட்டும் தான் அரசியல் பண்ணணுமா? அதாவது எதிர்த்தாப்புல அரசியல் வந்தால் அதை எதிர்த்தாப்புல கருத்துகளோட அணுகுங்க. நீங்கள் மக்களுக்கு உங்களோட நான் பெற்று நிரூபிக்க பாருங்க. அதை பண்ணுறதை விட்டுட்டு எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த பவரை யூஸ் பண்ணி எதுக்கு அந்த அடக்கணும் ஒடுக்கணும்னு பார்க்குறீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூக நீதியாகுமா? இல்லை, மத்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறதுக்கு முடியாது, அது எப்படி அப்படின்னு அதுக்கு வந்து எதிர்த்து குரல் பிடிக்கிங்கல்ல. அப்போ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது மன்னராட்சி முறைன்னு சொல்லிட்டு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனா சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மன்னராட்சி முறை முடியும்? அதாவது மக்கள் தான் தேர்ந்தெடுக்கான்னு சொன்னீங்கல்ல, மக்கள் தான் தேர்ந்தெடுக்காங்க, அந்த மக்கள் வேட்பாளராக்குறது உங்களை நிப்பாட்டுறாங்கல்ல, அதுதான் பிரச்சனை. அதைத்தான் அவர் சொன்னார். நிறைய புத்திசாலிகள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறது மக்கள் தானே தேர்ந்தெடுக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டு தான். ஆனால் அவங்க கட்சியிலேருந்து ஒரு முதல்வர் வேட்பாளர்னு ஒருத்தர் நிப்பாட்டுறாங்கல்ல, அது ஒரே குடும்பத்தில் நிப்பாட்டுறாங்க அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு நம்ம நேரத்தை விளக்கம் கொடுத்துருந்தோம். சரி, அந்த மாதிரி ஒரே உங்கள் மன்னராட்சி முறைப்படி உங்களுடைய ஆட்சியாக தான் நடக்கணுமா? அதுக்குள்ள தான் எல்லாரும் இருக்கணுமா? ஸோ அது எதுக்கு? இல்லை, இதுக்கெல்லாமா ஒரு அனுமதி மறுப்பீங்க ஒருத்தவங்க நிவாரணம் வழங்குறதுக்கு, அவங்களுடைய கட்சிக்குடிய ஏற்றுறதுக்கு? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதை வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வச்சு காலத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அடக்கணும். ஸோ இது எதுக்கு இவ்வளோக்குள்ள முக்கியத்துவம் எடுத்து இந்த விஷயத்தை நான் பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் ஒன்றும் தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். அதாவது நம்ம நாட்டில் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை நிலைவிட்டு நீங்கள் நல்லா பார்த்துறீங்க. அதாவது நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஒரு சமுதாயத்தை அமைச்சு கொடுக்க போகிறீங்க. இப்போயே பார்த்தீங்களா எவ்வளோ உள்ள ஒரு சர்வாதிகாரம். அதாவது புதுசாக நம்மளை எதிர்த்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து அடக்கணும், அவங்க கொடுக்கணும், மீறி யாரும் வளரக்கூடாது. இது என்ன இருக்குது? எதிர்த்தாப்புல அவங்க வளரட்டும், நீங்கள் அதை விட பெட்டர்னு காட்டுங்க, மக்களுக்கு நல்லதை பண்ணுங்க. எதுக்கு வந்து பயந்து அதை வந்து அடக்குமுறையை நீங்கள் செயல்படுத்தணும்? அதாவது இதே உங்களுக்கு தெரியுது. அதாவது பார்த்தீங்கன்னா உள்ளவங்க எல்லா மாவட்டத்திலையும் எல்லா ஒன்றியத்தில் இருக்காங்களா, 240 தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கட்சிக்காரர்கள் ஒரு வாரிசு இருக்கும். ஸோ அவங்க வாரிசு தான் அங்கே. ஸோ அப்போ எப்படி ஆகுதுன்னா இவங்கலாம் குறுநில மன்னர்கள், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மன்னர்கள், இவங்க தான் காலகாலமாக இவங்க திமுக வந்துச்சுன்னா அவங்க தான் அவங்களுடைய மன்னர்கள் ஆட்சி முறை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்துக்கு நல்லதில்லை.
அதாவது எப்பவுமே நாம தான் நம்மளை எதுக்கு யார் இருக்கா அப்படிங்கிற தெனாவுட்டு தம்பு எப்போ வருதோ அது ரொம்ப ஆபத்து சமுதாயத்துக்கு. ஸோ அதுக்காவது பார்த்தீங்கன்னா மாற்றங்கிறது இங்கே தேவை. நீங்கள் இவ்வளோ காலமாக அந்த திராவிட கட்சிகள் 2 பேர் இருக்குன்னா அதை விட்டுட்டு வேற ஒரு புதிய மாற்றத்துக்கு நீங்கள் எதுவானா சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நான் வந்துட்டு உங்களோட சொல்றது பார்த்தீங்கன்னா உடனே தமிழை வச்சுக்கிறதுக்கு அனைவரும் ஓட்டு போடுங்க, அது உங்களுடைய சாய்ஸ். நீங்கள் முடிவு பண்ணலாம் எது பெட்டரு, யார் வந்தால் நல்லா இருக்கும், யார் உண்மையில மக்களுக்குன்னு செயல்படுத்த வராங்க செயல்படுவாங்க அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் அதுக்கான முடிவு எடுத்துக்கிடுங்க. ஆனால் நம்மளுடைய குறிக்கணுங்கன்னா மாற்றத்துக்கு கொஞ்சம் யோசிக்க. காலங்காலமாக இருக்கிறவங்க திராவிட கட்சிகள் தான் வேணுமா, இல்லை புதுசாக ஒரு சக்தி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன் வரட்டுமே, வந்து ஒரு தடவை தானே கொடுக்க போறீங்க, அடுத்தப்பல பாருங்க. அவர் சரியில்லைன்னா நீங்க அதாவது அந்த பயம் வரணுங்க. எந்த திமுக அரசாங்கம் நல்லதே பண்ணட்டும், அதிமுக பெரிய நல்லதே பண்ணட்டும், மற்றவங்களாம் அவங்களுக்கு நல்லது பண்ண மாட்டோம். ஆனால் புதுசாக ஒருத்தவங்க வரும்போது இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறத விட அதாவது நம்ம இதுக்கப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா நல்லா மக்களுக்கு பண்ணணும், நல்லது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும். ஸோ நாங்கள் தான் அப்படிங்கிற திறனாவட்டை மட்டும் என்றைக்கும் யாரும் கொடுத்துடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த பதிவை நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன். ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது, நான் பேசுறதுல சரியா தவறா எதாக இருந்தாலும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாய்.